வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகுடீஸ்வரி. நம்ம சேனலில் ராமாயணம் பார்த்துட்ருக்கோம். அதில் ஸ்ரீராமன் ஜனனம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் தாடகை வதம், சீதா கல்யாணம் கதை பார்க்கலாம் வாங்க. தாடகை வதம்னா என்னென்னா, தாடகை அப்படிங்கிற ஒரு அரக்கியை வதம் பண்ண போகிறாரு, வதம் பண்ணுறாரு ராமர் காட்டில். அதனால் அது தாடகை வதம். சீதா கல்யாணம், தாடகையை வதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீதாவை போய் அந்த சிவதனுசை எடுத்து முறியடித்து சீதாவை கல்யாணம் பண்ணுறார். அதுதான் சீதா கல்யாணம். இதில் என்ன நடக்குதுன்னா, விஸ்வாமித்திரர், ராமன், லக்ஷ்மணன் மூவரும் இந்த தாடகை வனத்துக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சராயு நதியை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து தங்கி இருக்காங்க, குளிக்கிறாங்க. அங்கேயே வந்து ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் நிறைய மந்திரங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. விஸ்வாமித்திரர் வந்து நிறைய மந்திரங்களை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. யோக வழிமுறைகளையும் அவருக்கு வந்து சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் பசி, தாகம், தூக்கம் இவற்றை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளையும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் கற்றுக்கிறனால அவங்களுக்குள்ள ஒரு கூடுதல் சக்தியும் புத்துணர்ச்சியும் வந்து கிடச்சதை அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஆற்றை கடந்து எங்கே போகிறாங்கன்னா, தாடகை வனத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த காடு அமைதியாக இருக்குது. தென்றல் காற்று வீசுது. குளிர்ந்த காற்றுனால இலைகளில் சலசலக்குது. பசுமை எங்கே அழகாக இருக்குது. எங்கு நோக்கினும் கொடிய மிருகங்களின் இறைச்சலும் முழக்கமும் பறவைகளின் இனிய குரலும் கேட்டது. காட்டில் ரெண்டு விதமாகவும் அவங்களுக்கு கேட்குது. ஒன்று அமைதியாக இருக்குது, அதே சமயத்தில் அசுரர்களோட அக்கிரமங்கள் வந்து அங்கே வந்து கேட்குது அவங்களுக்கு. அவர் வந்து விஸ்வாமித்திரர் வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த காட்டில் வந்து தாடகை அப்படிங்கிற ஒரு அரக்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும், அவங்க வந்து முனிவர்களுக்கு வந்து பல இடையூறுகள் தருவதாகவும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் அந்த தாடகை வந்து இவங்க முன்னாடி காட்சியளிக்கிறா. இவங்களை பார்த்து அப்போ அவங்க இப்போ சின்ன குழந்தைங்க தானே, அதனால் என்னங்கிறா, நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருக்கீங்க, என்னோடய பசிக்கு ஏற்றவங்க நீங்கள், ஏற்ற ஆள் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுற, ஒரு பெரிய பாறையை தூக்கி அவங்க மேலே போடுறான். ஆனால் அந்த பாறை அவங்கள நசுக்கலை. மாறாக என்ன பண்ணுச்சுன்னா, இவர் என்ன பண்ணுறார், ராமர் தான் சக்தி வாய்ந்தவராச்சா, அவர் வில்லை எய்துறார். நான் பூட்டி வில்லை எய்தும் போது அந்த பாறை எப்படி பிளவுபட்டு உடஞ்சு போகுது. இவளுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் இவன் மாய சக்திகளை வந்து இவங்ககிட்ட காட்டிக்கிறான். மறைஞ்சு இவங்கள தாக்குறான். பாறைகளை, பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போடுறான். ஆனால் நம்ம ராமன் மிகவும் புத்திசாலி இல்லைங்களா. அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட மாய சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு கூர்ந்து கவனித்து ஒரு வில் எய்தி அவங்களைய சாகடிக்கிறார். அரக்கி வந்து செத்துட்டா. அரக்கியோட அந்த சவுண்டு அது வந்து எப்படி கேட்டுச்சுன்னா, அந்த காடு முழுவதும் வந்து அந்த சவுண்டு கேட்டுச்சு. அப்படி ஒரு சவுண்டு அந்த அரக்கி சாகும்போது. வானத்திலேருந்து தேவர்கள்லாம் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. பூ மாதிரி பொழிந்து அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. மாறினா மலை அப்படிங்களா, பூ மாதிரி பூக்களாலேயே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஸ்வாமித்திரரும் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அரக்கி அலைஞ்சிட்டா, நம்ம சந்தோஷமாக இனிமேல் வேள்விகளை தொடங்கலாம், யாகங்களை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போது காடு மலைகளெல்லாம் கடந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பி வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா, எங்கே வராங்கன்னா, சீதாசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அப்போ வந்து இவங்களை பார்த்து விஸ்வாமித்திர சீடர்கள் இருப்பாங்களே, அவங்க வந்து அன்போட புன்னகையோடு இவங்களை பார்த்து வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க. எல்லாமே இவங்களை பார்த்து நல்ல விதமாக பண்ணுறாங்க. அங்கே வந்து யாகம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5 நாட்கள் வந்து பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. 6ஆம் நாள் வந்து அரக்கர்கள் வந்து தொல்லை பண்ணுறாங்க. மறுபடியும் யார் அவங்கன்னா, மாரீசன், சுபாகு, இந்த 2 அரக்கர்கள் வந்து இவங்களையே மறுபடியும் தொல்லைப்படுத்துகிறாங்க. அவங்கள வந்து யாகங்கள் செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. ராமர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களையும் தன்னோட வில்லால் அவங்க வந்து கொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்து அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்த எல்லா அரக்கர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து கொன்றுறாரு. இப்போ தான் முனிவர்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க. இவங்களும் வந்து நல்லா நல்ல காரியம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியில் இருக்காங்க. இனிமேல் முனிவர்கள் வந்து அவங்களோட யாகத்தை தொடரலாம் அப்படின்னு அவங்க பெருமிச்சு விடுறாங்க. இதுதான் வந்து தாடகை வனம். நெக்ஸ்ட் வந்து சீதா கல்யாணம். அரக்கர்கள்லாம் அதில் அழிக்கப்படுறாங்க. ராமன், லக்ஷ்மணன் கிட்ட எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க. முனிவர்களும் ஞானிகளும் அவங்களுக்கு ஆசைகள் வழங்குறாங்க. எல்லாமே நல்லபடியாக இருக்குது. தவம் செய்வதில், தியானம் செய்வதில், வேள்விகள் செய்வதிலையும் எல்லாத்துலேயும் அவங்க வந்து அமைதியாக இப்போது ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட அறிவுத்திறமையும் போர்க்கலைகள் எல்லாத்தையுமே வந்து ராமனுக்கு, லக்ஷ்மணுக்கு சொல்லித்தராங்க. அப்படியே பல நாட்கள் வந்து போயிடுது. அப்போதான் ஒரு நாள் வந்து சிவபெருமானுடைய சிறப்பு மிக்க வாய்ந்த சிவதனுசை வந்து குறித்து கூறுகிறார். யாருன்னா நம்ம விஸ்வாமித்திரர். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதை வந்து ஒன்று சொன்னால் இப்போ நம்மளுக்கு வந்து அதை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா. இப்போ ஊட்டி கொடைக்கானல் எடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். யாராவது கதை சொன்னாங்கன்னா. அது மாதிரி இவருக்கு என்ன பண்ணுது, அதை பார்க்கலான்னு தோணுது. அந்த சிவதனுசை வந்து எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு.
அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. சிவபெருமானுடைய சிவதனுசு இப்போது எங்கே இருக்குன்னா மிதிலை நாட்டின் அரசாட்சி செய்து வரும் ஜனக மன்னனிடம் இருக்கிறது. மிதிலையில் அரசாட்சி செய்கிற ஜனக மன்னன் கிட்ட இந்த வந்து சிவதனுசு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ராமர்கிட்ட. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிதிலை நகரை ஆட்சி செய்து வந்த ஜனக மன்னனுக்கு குழந்தை ஏதும் இல்லை. அவருக்கு எதுவுமே குழந்தை இல்லை. அவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கிறாரு, நம்மளுக்கு வாரிசு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சம் தலைவிரித்து ஆடுது ஒரு சமயத்தில். அப்போது மன்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மன்னர்னா எப்படி இருக்கணும், அவன் மக்களோட குறைகளை தீர்க்கிற மாதிரி இருக்கணும். இவரும் அப்படி தான் இருக்கிறாரு. அவரே இறங்கி நிலத்தெல்லாம் வேலை செய்கிறார் மக்களுக்காக. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் உழவோட்டிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பூமிக்குள்ளேருந்து ஒரு மரப்பெட்டிக்குள்ளே ஒரு பெண் குழந்தை அவர் வந்து கண்டிருக்கிறார் நிலத்துக்குள்ளேருந்து. அதை எடுத்து அவர் வந்து அவரோட அரசவைக்கு கொண்டு போய் தன்னோட பிள்ளையாகவே அவளை வந்து வளர்க்குறாரு. அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறார். அந்த பேர் என்னென்னா சீதா. சீதானா பூமாதேவி என்று பொருள். சீதா வந்து ரொம்ப அழகாக இருப்பாளாமா, நீண்ட கூந்தலோட ரொம்ப அழகாக இருப்பாளாமா. பூமி தாயின் குணங்களான பொறுமை இருக்கு, அன்பு, நேர்மை ஆகிய அனைத்தும் அவளிடம் காணப்பட்டன. இப்படியே ஆண்டுகள் பல சென்றது. ஜனக மன்னனின் மனைவியான ராணி, அவங்க இருக்காங்க இல்லையா, மன்னனோட ராணி, அவங்களுக்கு வந்து இன்னொரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க பேர் வந்து ஊர்மிளா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்படியே வருஷங்கள் போயிடுச்சு. சீதைக்கு வந்து கல்யாணமாகிற வயசு வந்துடுச்சு. சுயவரம் குறித்து இப்போ வந்து இந்த சுயவரம் அது வந்து விஸ்வாமித்திரருக்கு தெரிய வருது, சீதாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சீதாவுக்கு கல்யாணம் ஆகணும்னா இந்த சிவதனுசை யார் வந்து எடுத்து முறியடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறார் யார், ஜனக மன்னன். அதை வந்து விஸ்வாமித்திரர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு, விஸ்வாமித்திரர் ராமன் லக்ஷ்மணன் 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜனக மன்னன் அரண்மனைக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஒரு சுயம்பரத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு இடையிலேயே என்ன பண்ணுறாங்க, இவங்க காட்டு வழியாக பயணம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான முறையில் வந்து ஒரு பாறை வந்து இவங்க பார்க்குறாங்க. பாறைனா அது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு இவர் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, அது பாறை இல்லை, ஒரு பெண் சாபம் இட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முனிவரால் ஒரு பெண் வந்து சாபமிட்ட பாறை அது. கௌதம முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சபிச்சிட்டார் அவரோட மனைவியே. எதனாலேன்னா, இந்திரனால் அவளது கற்புக்கு களங்கம் வந்தபோது கௌதம முனிவர் வந்து அவளை வந்து கல்லாக்குமாறு சபித்து விட்டார். இதுதான் அந்த பாறை. கௌதம முனிவரோட மனைவி தான் அந்த பாறை. அவளுக்கு வந்து சாப விமோச்சனம் வந்து யாரால் கிடைக்கும்னு இருக்குன்னா, ராமரான தான் கிடைக்கும்னு இருக்குது. ராமன் போய் என்ன பண்ணுறாரு, அந்த பாறையை சாப விமோச்சனலேருந்து மீட்டெடுக்கிறார். கௌதம முனிவர் மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாப விமோச்சனம் பெறுறாங்க ராமனால். அவள் வந்து சாப விமோச்சனம் பெற்றோன்னே என்ன ஆகுதுன்னா, இரு கைகளை கூப்பி அவரை பார்த்து வணங்குறா. ரொம்ப உங்களுக்காக இவ்வளோ நாள் நான் இங்கே இருந்தேன், உங்கள் கைப்பட்டதுனால நான் சாப விமோச்சனம் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிடுறான், அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, விஸ்வாமித்திரர், ராமன், லக்ஷ்மணன் இவங்க 3 பேர் மிதிலை நோக்கி புறப்படுறாங்க. மிதிலை நகரை சென்றவுடன் ஜனக மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, முழு அரசு மரியாதையோட அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. விருந்தினர் மாளிகையில் வந்து தங்க வைக்கிறாங்க அவங்கள. நாடெங்கிலும் நூற்றுக்கணக்கான அரசர்கள், அரசிலங்குமாரர்கள் அரசவையில் கூடியிருந்தார்கள் இந்த சுயம்வரத்துக்கு. சிவபெருமானோட சிறந்த பக்தனும் பலம் நிறைந்த அரக்கர்களின் மன்னனான ராவணனும் அங்கே வந்திருந்தான். இதில் யாரெல்லாம் நாடெங்கிலும் இருக்கிற நூற்றுக்கணக்கான அரசர்களும் இதில் பங்கு பெற்றாங்க. அதே சமயத்தில் யார், சிவபெருமான் பக்தன், சிறந்த பக்தனுமான அரக்கர்களின் மன்னனுமான ராவணன் அங்கே வந்திருக்காரு, இந்த சுயம்வரத்தில் கலந்திருக்காரு. இவர் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து ஏராளமான எண்ணற்ற வரங்களை வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. இப்போ வந்து சுயம்பரம் ஆரம்பமாயிடுச்சு. அவர் ஜனகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சபையில் யாதொருவர் இந்த சிவதனுசை தூக்கி வளைத்து நான் ஏற்றுகிறாரோ அவருக்கு சீதையை மணமுடித்து தருகிறேன் என்பதே அவரது சபதம். இதுதான் அவரோட சபதம். யார் ஒருவர் சிவதனுசை தூக்கி வில் எய்தி நான் பூட்டி வில் எய்துகிறாரோ அவருக்கே நான் வந்து சீதையை வந்து மனம் முடிச்சு தருவேன் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறார். ஒருவர்பின் எல்லாருமே உயர மன்னர்கள் ஒருவர்பின் ஒருவராக வந்து என்ன பண்ணுறாங்க, அதை தூக்க முயல்றாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியறதில்ல, அதை தூக்கவே முடியல. அப்புறம் யார் வர்றாங்க, ராவணன் வர்றான். தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி முயற்சித்து பார்த்தான். ஆனால் அவனால் எதுவுமே என்ன பண்ண முடியல, அதை தூக்கவே முடியல. வெக்கம் வேதனையும் தாங்க முடியாமல் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். ராவணனாலையும் முடியல அது. அதுக்கப்புறம் ஜனகனுக்கு ஒரே கவலையாயிடுச்சு.
இந்த சிவதனுசை யாருனாலையும் தூக்க முடியல, நம்ம தப்பாக அறிவிச்சிட்டோமோ, நம்ம மகளுக்கு இனிமேல் கல்யாணமே ஆகாதோ அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் என்ன செய்கிறாருன்னா, ராமனை வந்து வர சொல்கிறாரு. நீ போய் அந்த சிவதனுசை போய் எடு, தூக்கி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குருவோட ஆணைக்கு ஏற்ப இவரு என்ன பண்ணுறாருன்னா, ராமர் அந்த இடத்துக்கு போகிறாரு. மக்கள் எல்லாருமே பயத்தில் இருக்காங்க. யாருனாலையும் முடியலையே, இவர்னால எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க. புகழ் வாய்ந்த வீரர்களும் மன்னர்களும் தோற்று போய்விட்டார்களே, இந்த அரசிலங்குமாரன் எவ்வாறு வெல்லப் போகிறான் என்று ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாருமே ஆவலோட பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அமைதி நிலவிடுச்சு, அமைதியாயிடுச்சு அந்த பிளேஸே. ஒவ்வொருவருடைய கவனமும் இப்போ யார் மீது இருக்குது? ராமன் மீது தான் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு? அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு நொடியில் அது நடந்து விட்டது. எந்த சிரமமே இல்லாமல் என்ன பண்ணுறாரு? அந்த வில்லை தூக்குறாரு, நாணை போட்டுறாரு, 2 துண்டாக உடைத்து விட்டார். 2 துண்டாக அதை என்ன பண்ணிட்டார்? முறிச்சு விட்டுட்டார். அந்த சபதம் அந்த அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த சத்தம் வந்து அந்த அரங்கம் முழுவதும் என்னாச்சு? அப்படி எதிரொலிக்கிறது. அவர் முறிச்ச அந்த சிவதனுசோட சத்தம். எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். அவர் சிவதனுசை உடைச்சதுனால எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். ஜனக மன்னன் அவரோட மகளை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. சீதாதேவி வந்து என்ன பண்ணுறாரு? அவரோட கழுத்தில் மாலையை போடுறாங்க. அந்த அரங்கமே என்ன பண்ணுறாங்க? இவர்கள் இருவர் மீதும் மலர் தூவி மகிழ்ச்சி அடைந்தாங்க அவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்குது. அவங்க ராமரோட அம்மா அப்பாவை வர சொல்கிறாங்க. எல்லாருமே இங்கே வர்றாங்க, மிதிலை நோக்கி வர்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கூட இருந்த 3 சகோதரர்களுக்கு இங்கே திருமணம் நிச்சயமாக ஆகுது. ராமருடைய திருமணத்துடன் மற்ற 3 சகோதரர்களுக்கும் திருமணம் நிச்சயமாகுது. ஜனகனின் இளைய புதல்வியான ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கும் திருமணம் செய்ய நிச்சயமாயிற்று. ஜனகனின் தம்பி குஜத் வஜனின் மகள்களான மாண்டாலியை பரதனுக்கும் ஏககீர்த்தியை சத்ருனுக்கும் திருமணம் செய்வதாக நிச்சயித்தார்கள். இதெல்லாமே வந்து நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க? திருமணம் நல்லபடியாகவே நடந்துருச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க? அயோத்தியை நோக்கி கிளம்புறாங்க. ஒரே மகிழ்ச்சியாக அங்கேருந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ யார் வர்றாங்க? பரசுராமனும் பலராமனும் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விந்தையை காமிக்கிறாங்க. பலராமன் வந்து மகிழ்ச்சியை வந்து குலைக்கிறான். பரசுராமன் சிவபெருமானின் சிறந்த பக்தன் ஆவான். சிவனது வில்லை முறித்த சத்தம் கேட்டு அவன் ஆத்திரம் பொங்க அங்கே வந்தான். சிவனது வில்லையே முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரம் கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? அங்கே வர்றாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இங்கே சண்டை வருது. பலராமனுக்கும் பரசுராமனுக்கும் இடையில சண்டை வந்துடுச்சு. இப்போ ராமன் வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, பரசுராமன் என்ன சொல்கிறாங்கன்னா ராமர்கிட்ட, ராமா எனது வில்லை நீ முறிக்க வேண்டும், அப்போது தான் உன்னை நான் வீரனாக ஈட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவரும் என்ன பண்ணுறாரு? இவரும் சலிக்காமல் அந்த வில்லை வாங்கி என்ன பண்ணுறாரு? உடைக்கிறார். அது வந்து ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சுது. அவர் என்ன சொல்கிறார்? அதுக்கு பரசுராமர் என்ன சொல்கிறாருன்னா, ராமா நீ விஷ்ணுவின் அவதாரம் தான், சந்தேகமே இல்லை அப்படிங்கிறார். நீ விஷ்ணு அவதாரம் தான், சந்தேகமே இல்லை. நான் உன்னைய சோதனைப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டு அவர் ஆசிகள் வழங்கி அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ராமரோட குடும்பமே சேர்ந்து எங்கே கிளம்பிட்டாங்க? கல்யாணம் முடிஞ்சு அயோத்திக்கு சந்தோஷமாக புறப்படுறாங்க. இதுதான் வந்து அந்த பாலகண்டம். மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன். வணக்கம் மக்களே.